கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இம்மையில்னா இப்போ வாழ்கிற இந்த நாட்களிலும் நம்ம இறந்த பிறகும் நமக்கு அந்த மன்னிப்பே கிடையாதாம். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு என்னமா இருக்கும்னு பாருங்களேன். பயங்கரமாக இருக்கும் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர்கள் உண்மையாலுமே நிரம்பி வழிகிறவர்களை நாம் கிண்டல் செய்யவோ அவர்களை மாதிரி நாம் பேசியோ நம்ம அதை செய்யக்கூடாது. ஆனால் அவர்களை பார்த்து நாமளும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை பரிசுத்த ஆவியானவர் வந்தது போல பேசுவதும் தவறு இல்லையா? அப்போது இவர்களுக்கும் இமையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது இல்லையா? அதை யோசித்து பாருங்கள். வேத வசனத்துக்கு ஃபஸ்ட்டு பயந்து நடுங்குங்க. ஏன்னா அது ஜீவன் உள்ளது, அது பொய் சொல்லாது. அதனால் அது இமையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்றால் அதே போல தான் ஆகும். அதனால் யாரும் அந்த தப்பு செய்யாதீங்க. நன்றி.